Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. வந்துவிட்டது இன்னொரு கிரிக்கெட் திருவிழா. ஆம், ஐசிசி சாம்பியன் கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டி நெருங்குவதால் விளையாட்டு ரசிகர்கள் அதனை இப்போதே கொண்டாடத் தொடங்கிவிட்டார்கள். இன்னும் சில தினங்களில் போட்டி தொடங்குவதால் ரசிகர்கள் மத்தியில் அதனை காணும் ஆவல் அதிகரித்து வருகிறது. விளையாட்டு ஆர்வலர்கள் மத்தியில் அது பற்றியே பேச்சாக உள்ளது. ஜென்டில்மேன் விளையாட்டு என்ற சிறப்பை பெற்ற கிரிக்கெட் போட்டி தற்போது பல வடிவங்களை பெற்றிருக்கிறது. ஒரு சர்வதேச விளையாட்டு பல வடிவங்களில் விளையாடப்படுகிறது என்ற சிறப்பு கிரிக்கெட் உள்ளிட்ட சில விளையாட்டுகளுக்கு மட்டுமே உண்டு. ஆரம்பத்தில் 5 நாட்கள் விளையாடப்படும் டெஸ்ட் போட்டி வடிவில் இருந்த கிரிக்கெட் பிறகு 60 ஓவர்கள் அடிப்படையிலான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி என்ற வடிவத்தை பெற்றது. அதன் பிறகு 60 ஓவர் என்பது 50 ஓவர் கொண்டதாக மாற்றப்பட்டது. கடந்த 1975ஆம் ஆண்டு முதல் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டது. அன்று தொடங்கி இன்று வரை 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி பல நாடுகளில் நடத்தப்பட்டு வருகிறது. இதற்கு மத்தியில்தான் ஐசிசியின் நாக் அவுட் உலகக்கோப்பை கிரிக்கெட் கடந்த 1998ஆம் ஆண்டு அறிமுகமானது. பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் இந்த போட்டி நடத்தப்பட்டது. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி போல் அல்லாமல் இந்த ஐசிசி நாக் அவுட் சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியானது 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்பட்டு வந்தது. நாக் அவுட் விதிமுறை என்பதால் முதல் போட்டியில் தோற்றாலும் அந்த அணி உடனடியாக போட்டியை விட்டு வெளியேற வேண்டும் என்பது போட்டியின் விதிமுறையாக இருந்தது. என்றாலும் 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த போட்டியும் 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் போட்டியாக மாறியது. நாக் அவுட் முறைக்கு பதில் லீக் முறை கொண்டு வரப்பட்டது. இந்த போட்டியின் சிறப்பு அம்சம் என்பது உலகின் தலை சிறந்த 8 அணிகள் மட்டுமே இதில் பங்கு பெற முடியும். சர்வதேச தரவரிசையில் முதல் 8 இடங்களை பிடிக்கும் அணிகள் இந்த போட்டிக்கு தகுதி பெறும். இந்த போட்டியில் விளையாடும் அனைத்து அணிகளுமே பலம் வாய்ந்தவை என்பதால் இது தொடக்கம் முதலே விளையாட்டு ரசிகர்களுக்கு விருந்து படைப்பதாக இருக்கும். 2000ஆவது ஆண்டு கென்யா தலைநகர் நைரோபியில் நடைபெற்ற போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்தில் தோற்று கோப்பையை நழுவ விட்டது. என்றாலும் அடுத்த முறை இலங்கையில் நடைபெற்ற போட்டியில் இந்தியா மீண்டும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. ஆனால் மழையின் குறுக்கீட்டால் இந்தியாவுக்கு வெற்றி வாய்ப்பு இருந்தும் இறுதிப் போட்டியில் தன்னை எதிர்த்து விளையாடிய இலங்கையுடன் சாம்பியன் கோப்பையை பகிர்ந்து கொள்ள வேண்டியதாயிற்று. 2006ஆம் ஆண்டு இப்போட்டியை இந்தியா முதல் முறையாக நடத்தியது. ஆனால் இறுதிப் போட்டிக்கு முன்னேற முடியாமல் இந்தியா தோல்வியை தழுவியது. கடைசியாக இந்த போட்டி 2017ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் நடைபெற்றது. அதன் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறிய போதிலும் பாகிஸ்தானிடம் தோற்று கோப்பையை பறிகொடுத்தது. 2021ஆம் ஆண்டு நடைபெற வேண்டிய சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் கொரோனா தொற்று காரணமாக நடத்தப்படாமல் போனது. சுமார் 8 ஆண்டு கால தாமதத்திற்கு பிறகு இப்பொழுதுதான் இந்த போட்டி களத்திற்கு வந்திருக்கிறது. முதல் முறையாக பாகிஸ்தான் இந்த போட்டியை நடத்துகிறது. என்றாலும் அரசியல் உறவு பிரச்சினை காரணமாக இந்தியா பாகிஸ்தான் செல்ல மறுத்ததால் நம் நாட்டு அணி பங்கேற்கும் ஆட்டங்கள் அனைத்தையும் துபாயில் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த முறை தரவரிசையில் பின்தங்கிய காரணத்தால் வெஸ்ட் இண்டீஸ், இலங்கை ஆகிய முன்னணி அணிகள் இப்போட்டிக்கு தகுதி பெற முடியாமல் போய்விட்டது. இது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஏமாற்றம் அளிப்பதாக அமைந்திருக்கிறது. அந்த இடத்தை ஆப்கானிஸ்தானும் பங்களாதேஷும் பிடித்திருக்கின்றன. அண்மை காலமாக இந்த 2 அணிகளுமே தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருவதால் தரவரிசையில் முன்னேறி ஐசிசி சாம்பியன் கோப்பைக்கான போட்டியில் விளையாடும் தகுதியை பெற்றிருக்கின்றன. 8 ஆண்டுகால தாமதத்திற்கு பிறகு ஐசிசி சாம்பியன் கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டி நடைபெற இருப்பதால் அதனை கண்டுகளிக்க ரசிகர்கள் மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போட்டியில் பங்கேற்கும் 8 அணிகளும் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இருக்கின்றன. அதன்படி ஏ பிரிவில் இந்தியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து, பங்களாதேஷ் ஆகிய அணிகள் இடம்பெற்றிருக்கின்றன. இதேபோல் பி பிரிவில் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான் ஆகிய அணிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த போட்டியின் விதிமுறைப்படி ஒவ்வொரு பிரிவிலும் இருக்கும் அணிகள் தங்களுக்குள் தலா ஒரு முறை மோத வேண்டும். முடிவில் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறும். களத்தில் இருக்கும் அனைத்து அணிகளும் ஒன்றுக்கொன்று சளைத்தவை அல்ல என்பதால் தொடக்க முதலே இந்த போட்டியின் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. அதுதான் ஐசிசி சாம்பியன் கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டியின் சிறப்பு அம்சம். வரும் 19ஆம் தேதி ஐசிசி சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் எனும் இந்த பந்தய குதிரை தனது ஓட்டத்தை தொடங்க இருக்கிறது. அன்றைய தினம் நடைபெறும் தொடக்க ஆட்டத்தில் போட்டியை நடத்தும் பாகிஸ்தான் நியூசிலாந்தை சந்திக்கிறது. இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் 20ஆம் தேதி அன்று பங்களாதேஷுடன் மோதுகிறது. இந்திய ரசிகர்கள் மிகுந்த ஆவலோடு எதிர்நோக்கி காத்திருக்கும் பாகிஸ்தான் உடனான மோதல் மார்ச் 2ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. கடந்த முறை நம்மிடமிருந்து கை நழுவி போன ஐசிசி சாம்பியன் கோப்பையை இந்த முறை இந்தியா வசமாக்கிட நமது அணிக்கு நாம் வாழ்த்துக்களை சொல்வோம்.